சீமா யுஎஸ்ஆ? இது படிச்சிட்டீங்கன்னா, அது ஈஸி உங்களுக்கு ஸ்ரீ. நம் ஆ. ம். ஆ. ம். 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 ஆமா. கரெக்ட். சீமா ஆஃபிஷியல் டெர்மினாலஜி. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். ம். ஆக்சுவலா ஸ்ரீ நீங்க வந்து யோ நீங்க பாருங்க நெறைய சீமா யுஎஸ்ல சொல்றாங்க. ஆனா நீங்க வந்து அடுத்த ஒரு 10, 15 இயர்ஸ்ல நீங்க என்ன பண்ண போறீங்க? வேர் ஆர் யூ கோயிங் டூ பி? ஆ இப்ப நீங்க இந்தியாலயே தான் இருக்க போறீங்கன்னா, சிஎம்ஏ வந்து உங்களுக்கு பெரிய வேல்யூ அடிஷனா இருக்கும். ஏன்னா மேனுஃபேக்சரிங்க்கு வந்து நெறைய ஸ்கோப் எடுத்துட்டு வராங்க. இல்ல நான் வந்து கனடால செட்டில் ஆக போறேன். இல்ல வந்து அந்த சைடு ஓகே இந்தியாவிலேருந்து வெளியில போறேன்னா, அப்ப நீங்க வந்து இது முடிச்சுட்டு வேணா சீமா யுஎஸ் உங்களுக்கு இது முடிச்சுட்டீங்கன்னா சம் எக்ஸம்ஷன்ஸ் மாரி இருக்கு. இன்னொன்னு உங்க பிரிப்பரேஷனுக்கும் பயங்கர ஈஸியா இருக்கும். கேஸ் ஸ்டடி இப்ப நீங்க சம்ஸா பார்க்குறீங்கல்ல, அது அப்படியே கேஸ் ஸ்டடியா கன்வெர்ட் ஆகுது. ஆ ஒரு ஒருத்தருக்கு மட்டும் நான் வந்து இது மட்டும் எடுத்தேன் நான் அவருக்கு. மார்ஜினல் காஸ்டிங்கோடது டாபிக் மட்டும் எடுத்தேன் சீமா யுஎஸ்ல. அப்படியே கேஸ் ஸ்டடியா குடுக்குறாங்க. ஆனா அந்த கேஸ் ஸ்டடி படிச்சுட்டு, அ நீங்க வந்து அந்த ஆன்சர் சினாரியோ வந்து அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஆனா ஒன்ஸ் நீங்க வந்து ஃபைனல் முடிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ண. ஸோ ஃபைனல்ல வந்து நம்மளுக்கு வந்து இல்ல ஸ்டேஜ் 2லயே உங்களுக்கு வந்து இதோட ஹையர் எண்ட் வருது. ஃபைனல்ல வந்து காஸ்ட் மேனேஜ்மென்ட் ஹையர் எண்டா நீங்க பார்ப்பீங்க. ரொம்பவே ஹையர் எண்டா பார்ப்பீங்க. ஆ கேஸ் ஸ்டடியும் வருது அதுல. ஸோ அதுவும் சீமா யுஎஸும் கொஞ்சம் ரிலேட்டட் ஆகுறது. நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் ஃபுல்லா நான் பார்க்கல சீமா யுஎஸோடது. பட் மார்ஜினல் காஸ்டிங் அந்த டச் பண்ணும்போது மட்டும் பார்த்தேன் நானு. ஸோ அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க பாருங்க அனதர் 10 இயர்ஸ், 15 இயர்ஸ் எப்படி இதுக்கு இருக்க போறேன். சீமா யு சீம் நம்மளோட சிஎம்ஏ படிச்சாலே இங்க ஸ்கோப் ஜாஸ்தியா கண்டிப்பா இருக்கும். அப்படின்றத ஃபோர்ஸி பண்றாங்க. ஆனா நீங்க இப்ப கேனடா மாரி போனீங்கன்னா, அது உங்களுக்கு இன்னும் நல்ல வேல்யூவேஷனா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஸ்ரீ. நீங்கலாம் நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு கம்பெனிலாம் இல்லல்ல. முடிச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது. எந்த கம்பெனி வேணா போலாம். ஒரு கேரண்டியா நம்ம வந்து இன்செக்யூர்டாலாம் ஃபீல் பண்ண வேண்டாம். கண்டிப்பா ஒரு நல்ல ஏர்னிங் எடுத்துட்டு வர முடியும். அது டாம் ஷூர். சி வந்து ஃபோர்டு, ஷெல்லு அந்த மாரி மட்டும் இல்லல்ல கம்பெனிஸ். லாட் ஆஃப் கம்பெனிஸ் ஆர் தேர். அண்ட் தரமணிக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, ஆ டைடல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் லாட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இன்சைட். நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா நெறைய வந்திருக்கு ஆக்சுவலா. ஸோ உங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கும் ஸ்ரீ. ஓகே. அ ஷெல்லுல வந்து இருக்கிற ஸ்கோப்ப விட உங்களுக்கு ப்ரொஃபைல்ல சொல்றேன். நாட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் பே. ப்ரொஃபைல்ல உங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கும். அந்த ப்ரொஃபைலுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ப்ராபப்ளி ஒரு இது நீங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டீங்கன்னா, நீங்களே கூட கன்சல்டன்ட்டா அப்படிலாம் கூட மாறலாம். அதெல்லாம் நல்ல நெறைய ரோல்ஸ் வரப்போகுது ஆக்சுவலா நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு. நெறைய டைவர்சிஃபைடா எடுத்துட்டு போறாங்க. நம்மளோட ஃபைனல் வந்து சிஏக்கு ஈக்குவலா எடுத்துட்டு வராங்க ஆக்சுவலா. சிஏ பார்லாம் சிஏக்கு ஈக்குவலா இருக்கு. அந்த பார்ல எடுத்துட்டு வராங்க. இப்ப சிலபஸ் மாறுறதுல்ல அடுத்த வருஷம். செம்ம அட்வான்ஸ்டா எடுத்துட்டு வர போறாங்க. ஸோ நீங்க வந்து ஒரியே பண்ண வேண்டாம். நம்மளுக்கு ஷெல்ல வொர்க் இருக்கா? இல்ல கோட்ல வொர்க் எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க வந்து அழகா அழகா நீங்க முடிச்சுட்டு நீங்க மாட்டும் யூ கேன் டிராவல் இன் யூர் ஓன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் நெறைய உங்களுக்கு வேற கம்பெனிஸ் ஜம்ப் பண்ணாலும் ஹை பே நீங்க நெகோஷியேட் பண்ணலாம். கேம்பஸ்லயே நீங்க செலக்ட் ஆயிடலாம். நெறைய இருக்கு ஸ்ரீ. ஸோ அதனால அந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வந்து நீங்க வெளில வந்துருங்க. இப்ப நீங்க சிஎம்ஏ பிரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்கல்ல. ப்ராபப்ளி உங்களுக்கு ந ஆ புரியுது. இல்ல, இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, ஷெல்லுலயே நீங்க ஸ்டிக் பண்ணிக்காம, லைக் நெறைய கம்பெனிஸ்
காக்னிசன்ட்ல யூ ஹேவ் லாட் ஆஃப் ஃபீமேலுக்கு வந்து காக்னிசன்ட்ல ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சூப்பரா இருக்கும். செம்ம ஆப்பர்ச்சுனிட்டீஸ். இன்னொன்னு பட்ஜெட்டிங் ரோல்ஸ்லாம் அங்க ஜாஸ்தி உங்களுக்கு. இப்ப சிஎம்ஏ முடிச்சுட்டு இப்போ ஐடியலி நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? ஒரு ரோல் ஆஃப் பட்ஜெட்டிங், ஃபோர்காஸ்டிங் அந்த மாரி ரோல்ஸ் எதிர்பார்ப்பீங்க இல்லையா? ஸோ அது வந்து மத்த கம்பெனிஸ்லயும் நெறைய இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஷெல்லு தான் அப்படிலாம் நீங்க ஸ்டிக் பண்ண வேணாம். ஷெல் இப்போ ஸ்லோவா வந்து எல்லா கம்பெனி மாரியுமே டிராவல் ஆயிட்டு இருக்கு. டவுன் த லைன் அப்படி ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால ஷெல்லு தான் இல்லாம நெறைய கம்பெனிஸ் கூட நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதனால நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. ஆ இது வந்து நீங்க முடிச்சுட்டீங்கன்னா சூப்பராயிடும் ஸ்ரீ. இத நல்லா டார்கெட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்க சார் அதான் சொல்லிட்டே இருக்காரு. அதனால உங்களுக்கும் அத நான் இது பண்றேன். அ இப்ப வந்து இது ஆனா நீங்க இப்ப என்ன படிக்கிறீங்களோ, அது அப்படியே சீமா யுஎஸ்ல வருது. பட்ஜெட்டுக்கும் சரி, மார்ஜினல் காஸ்டிங்க்கும் சரி. அப்படியே மத்ததெல்லாம் கொஞ்சம் வேரி ஆகுது. ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கு. பட் இது அப்படியே ஆல்மோஸ்ட் இதுதான் வருது. இப்ப வந்து இந்த பட்ஜெட்டுக்கும் இங்க என்னன்னா தியரி வருது ஸ்ரீ இந்த டாபிக்ல. எப்படின்னா ஃபோர்காஸ்ட்டுக்கும் பட்ஜெட்டுக்கும் என்ன? பட்ஜெட்டரி கண்ட்ரோல்க்கும் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்க்கும் என்ன? பட்ஜெட்டரி கண்ட்ரோல்க்கும் வந்து பட்ஜெட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அந்த மாரி டிஸ்டிங்விஷ் பிட்வீன்லாம் கேட்குறோம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க சம்ஸ் பார்க்குறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க தியரியும் வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஏன்னா திடீர்னு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. ஆனா தியரிக்கு ஃபுல் மார்க் குடுத்துடுறாங்க. ஃபுல் 7 மார்க்ஸ் குடுத்துடுறாங்க. ஏன்னா ஒரு பொண்ணோட பேப்பர் கரெக்ட் பண்ண பேப்பர பார்த்துருக்கேன். அப்படியே தியரிக்குலாம் ஃபுல் மார்க் குடுத்துருக்காங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கவுண்டிங், அப்புறம் அந்த மாதிரி டாபிக்ஸ்க்கு ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங் இதுல பார்க்க போறோம் நம்ப. பட்ஜெட்டரி கண்ட்ரோல், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அந்த மாரி தியரி கொஸ்டின்ஸ் வரதுக்குலாம் ஃபுல் மார்க் குடுத்துருக்காங்க அப்படியே. ஆ வந்து நீங்க வந்து அதாவது தே ஆர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் தியரி ஆல்சோ. ஓகேவா? ஸோ அதனால நல்லா ஸ்கோர் பண்ணலாம் ஸ்ரீ. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பட்ஜெட் அண்ட் ஃபோர்காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ, பட்ஜெட்ன்றது வந்து நான் இது பண்ண போறேன் அப்படின்னு எனக்கு ஒரு பிளானிங் மாரி நான் என்னால எடுத்துட்டு போ முடியும். கண்டிப்பா அந்த இவெண்ட் ஹேப்பன் ஆகும் அப்படின்ட்டு. ஃபோர்காஸ்ட்ன்றது நடக்கலாம், நடக்கலாமும் போகலாம். இப்ப வந்து டிசம்பர் மாசம் வந்து 15த் ஆஃப் டிசம்பர் வந்து ஆ மழை ஜாஸ்தியா வரும்னு சொல்லிட்டு ஒரு தோராயமா சொல்ல முடியும். ஆனா 31 மார்ச் எவ்ரி இயர் வந்து நான் பட்ஜெட் சப்மிட் பண்ணியே ஆகணும். ஸோ ஐ எம் வெரி ஷூர் அபௌட் தி ப்ராபபிள் டேட் ஆஃப் மை இவெண்ட். ஸோ தட் இஸ் பட்ஜெட். ஓகேவா? பட்ஜெட்ன்றது வந்து இஸ் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ்டு. பட் ஃபோர்காஸ்ட்ன்றது டென்டேட்டிவ் எஸ்டிமேட். ஓகேவா? பட்ஜெட்ன்றது இஸ் பிரிப்பேர்ட் ஃபார் த என்டையர் பிசினஸ். ஃபோர்காஸ்ட்ன்றது யூசுவலி கவர்ஸ் ஸ்பெசிஃபிக் ஒரு ஒரு பர்ட்டிகுலர் பிசினஸ் ஃபங்ஷன் அத வந்து ஃபோர்காஸ்ட் பண்றாங்க. இது வந்து பட்ஜெட்ல வந்து கண்ட்ரோலிங் பட்ஜெட்டரி கண்ட்ரோல்ன்ற ஒரு ஆஸ்பெக்டும் இருக்கு. பட் ஃபோர்காஸ்ட்ல அது கிடையாது. ஓகே இது நடக்கும், நடக்காமயும் போகலாம். அந்த மாரி ஒரு லாட் ஆஃப் டென்டேட்டிவ்னஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் 50-50 இருக்கும் ஃபோர்காஸ்ட்ல. ஓகே. இது வந்து நார்மலா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பட்ஜெட்டிங் என்னன்னா, பிளானிங், கோஆர்டினேஷன், கண்ட்ரோல், எவாலுவேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். நீங்க கரெக்ட்டா வந்து பிளானிங் பண்ணணும். அப்புறம் எல்லா டீம்ஸோட கனெக்ட் பண்ணணும். அப்புறம் டீம்ஸோட கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓகே. இவங்க 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 டீம்ஸோட எல்லா டேட்டாவையும் நம்ம கொலேட் பண்ணுவோம். அப்புறம் பிசினஸ் பார்ட்னரோட நம்ம நெகோஷியேட் பண்ணும்போது அவங்க சொல்ற நம்பர நம்ம அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. ஏன் அந்த நம்பர் சொல்றாங்க? சம்டைம்ஸ் அவங்களே வந்து தப்பா கூட சொல்லலாம்ல. ஸோ அத வந்து வி ஹேவ் டு நெகோஷியேட் அண்ட் வி ஹேவ் டு ஆல்வேஸ் என்ஷூர் தட் வி டூ அ ரியலிஸ்டிக் பட்ஜெட். சும்மா ஓவராவும் காமிக்காம, ஓவரா காமிச்சானா என்ன ஆகும்? ஃபேவரபிள் பயங்கரமா காமிக்கும். அதுக்கும் கொஸ்டின் பண்ணுவாங்க. நான் ரொம்ப வந்து கம்மியா பட்ஜெட் பண்ணிட்டேன்னா, ஏன் ஓவர் ஸ்பெண்ட் ஆகுது ஆக்சுவல்ஸோட அப்படின்ற சொல்லுவாங்க. ஸோ ரியலிஸ்டிக் பட்ஜெட் நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம்னா, வி ஷுட் நோ அபௌட் த பிசினஸ் ப்ராப்பர்லி. வி ஷுட் நோ அபௌட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் த பிசினஸ். அதுக்கு வி ஷுட் டாக் டு பிசினஸ் பார்ட்னர்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பிசினஸ் அப்படின்றது வேற. பட்ஜெட்டிங்ன்றது வேற. ஓகே. யாருக்கு பட்ஜெட் தெரியறதோ, கண்டிப்பா அவருக்கு பிசினஸ் நாலேட்ஜ் இல்லன்னா, தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் பிசினஸ் பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, எல்லாமே கவர் ஆகும். லைக் போஸ்ட் P&L கவர் ஆகும். போஸ்ட் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் கவர் ஆகும். நெறைய கவர் அப் ஆகும். பட் பட்ஜெட்ன்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? பேலன்ஸ் ஷீட்க்கு பண்ணுவோம். ஆ ம லைக் P&Lக்கு பண்ணுவோம். காஸ்ட் லைன்ஸ்க்குலாம் பண்ணுவோம் பட்ஜெட் இல்லையா? ஆனா நம்மளுக்கு பட்ஜெட் பண்ணணும்னா கேட்கறது இல்ல ஸ்ரீ. ஆ கே என்னன்னா, யூ ஷுட் நோ அபௌட் த பிசினஸ் வெரி கிளியர்லி. ஸோ பிசினஸ்க்கு பத்தி நல்ல ஆள தான் பட்ஜெட்டிங்ல போடுவாங்க. நல்லா நெகோஷியேட் பண்ற ஆளா. பிசினஸ் பார்ட்னர்ஸே நம்ம நெகோஷியேட் பண்ணோம். தட் இஸ் த ரோல் ஆஃப் அ காஸ்ட் அக்கவுண்டன்ட். ஓகே. அண்ட் எவாலுவேட்னா நான் நான் வந்து பெஞ்ச்மார்க் குடுத்துருப்பாங்களா ஆர்கனைசேஷன்ல.
இந்த பால் பார்க் நம்பர் வரைக்கும் ஓகே ரைட் இந்த காஸ்ட் லைனுக்கு அதுக்கு மேல இருக்கக்கூடாது. பேட் டெட்ஸ்லாம் வந்து பெஞ்ச் மார்க்கிங் இருக்கு. லைக் வந்து இப்போ 3 வருஷமா அந்த இவங்க கிட்ட இருந்தே வரவே இல்லன்னா, ஐ ஹேவ் டு கிவ் அ ப்ரொவிஷன் ஆஃப் 100% ரூல் சேஸ் இல்லையா? ஸோ அந்த மாரி விஷயத்துல வி ஹேவ் டு ப்ராப்பர்லி கோ த்ரூ த பெஞ்ச் மார்க் ரூல்ஸ். வாட் எவ்ரி கம்பெனி செட்ஸ், வாட் கம்பெனிஸ் ஆக்ட் செட்ஸ், ஆர் வாட் எஸ்பிஐ சேஸ், ஆர்பிஐ சேஸ் எல்லாத்தையும் எடுத்துன்னா வி ஹேவ் டு டூ ஆல் தீஸ் கால்குலேஷன்ஸ். Next, communication is very important. So it has to be communicated to the necessary people like shareholders, people inside the organization, people who are working for the organization, CEOs. எல்லாருக்குமே வந்து இது பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணணும். Sometimes CEO of few business portfolios may be reluctant to see a budget on a மைக்ரோ லெவல். அப்ப என்ன ஆகும்னா as a cost accountant it is our responsibility to see everything at the macro level. புரியுதா ஸ்ரீ? So this is what normal companies do. நம்ம தான் as a cost accountant நம்ம தான் வந்து we have to own the budget ன்னு சொல்லுவாங்க. பட்ஜெட் உங்க கையில கொடுத்தோம்னா நீங்க தான் உங்க வீட்டு பட்ஜெட் மாதிரி அதை பண்ணணும். யூ ஆர் ஓனிங் இட். நாட் ஈவன் சிஇஓஸ், நாட் ஈவன் சிஎஃப்ஓஸ். ஆனா ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் நம்மள வச்சு செஞ்சிருவாங்க. Okay, so we have to always be very careful understanding SEBI regulations, companies act, RBI என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க, என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, ஒரு காஸ்ட் லைன்லயும் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு. கையில ஒரு ஒரு புக் வச்சுட்டே தான் பட்ஜெட்டிங்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி புக்கெல்லாம் அப்பதான் வந்து இப்போ வந்து நான் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் ஜெனரல் ரிசர்வ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். 25% ஜெனரலா அலௌடு. ஆனா இப்போ ஆஃப்லைட் சொல்றாங்க 25% வேண்டாம், கம்மி பண்ணுங்க, கொஞ்சம் டைவர்சிஃபிகேஷனுக்கு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறோம் நம்ம காஸ்ட் அக்கௌண்டன்ஸ். ஸோ திஸ் இஸ் த இதுதான் அட்வான்டேஜஸ் ஸ்ரீ. ஓகே, அப்ஜெக்டிவ்ஸ், அட்வான்டேஜஸ் எல்லாம். பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஏப்ரல் டு 31 மார்ச் வந்து பட்ஜெட் பீரியட் ஸ்ரீ. ஓகே, பட்ஜெட் மேனுவல்ன்றது நம்ம ரெடி பண்றது, காஸ்ட் அக்கௌண்ட் தான் ரெடி பண்ணுவாங்க பட்ஜெட் மேனுவல். Nobody will have that caliber or the potentials or கம்பெனியே தீர்மானம் பண்ணிடும் இது ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட் தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு. அகைன் அஃபிஷியல் டெர்மினாலஜி செபி சீமா வந்து சொல்றாங்க இந்த மாதிரி அது ஒரு கைட்லைன்ஸ் பட்ஜெட் மேனுவல் வந்து ப்ராப்பரா வந்து இது பண்ணணும், என்ன ரிசல்ட்டுக்கு பண்ண போறேனோ அப்படின்ற மாதிரி பண்ணும். அண்ட் என்ன பட்ஜெட்ல இருந்து என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ லெட்ஸ் சே ஒரு ஆர்கனைசேஷன்ல டிபார்ட்மெண்ட் ஏபிசிடி இருக்குன்னா, டிபார்ட்மெண்ட் ஏபிசிடியோட எல்லா பட்ஜெட்டும் ஒரு ஆள் பண்ண மாட்டான். டிபார்ட்மெண்ட் ஏல இருக்கிற பட்ஜெட்டுக்கு ஒருத்தர்கிட்ட சொல்லிடுவாங்க. ஆனா இது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி வர பட்ஜெட் ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட் கையில வரும். ஹீ வில் கொஸ்டின் த பட்ஜெட் ஆஃப் ஈச் டிபார்ட்மெண்ட். மேனேஜர் வந்து கொஸ்டின் பண்ணுவார் உட்காத்தி வச்சு. ஏன் இது பண்ற, ஏன் இது பண்ணல, ஏன் இதை இன்கார்பரேட் பண்ணல, ஏன் இந்த 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 லீஸ் முடிஞ்சிடுச்சு, ஏன் திருப்பி காஸ்ட்டுக்கு பட்ஜெட் பண்றீங்க, அந்த மாதிரி ஹீல் கொஸ்டின் இட். So that is how he has to communicate with all the cost center teams. அதுதான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் பட்ஜெட்ஸ். சிலது வந்து இப்படி பிரியும் ஸ்ரீ. ப்ரொடக்ஷன் பட்ஜெட், அப்புறம் வந்து குவாலிட்டி டீம் பட்ஜெட், ஹெச்ஆர் பட்ஜெட், அந்த மாதிரி பிரியும். அப்போ அந்தந்த லீட் இருக்காங்கல்ல ஃபினான்ஸ் மேனேஜர்ஸ், தே கெட் இன் டு மீட்டிங் ரூம் அண்ட் டிஸ்கஸ். ஏன் நான் பண்ணியிருக்கேன். சில பேர் பட்ஜெட் நிறைய கேட்பாங்க. இல்லப்பா நான் நிறைய ஏஏ கொண்டு வர போறேன், ஓகேவா. இந்த வந்து லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் ஆஃப் லேட் லாஸ்ட் 3 இயர்ஸா நிறைய கம்பெனிஸ்ல கேள்விப்படுறேன். பட்ஜெட் எனக்கு நிறைய அலோகேட் பண்ணுங்க, இந்த டூல் எடுத்துட்டு வர போறேன், இந்த டூல் ட்ரையல் பண்ண போறேன், இந்த பாட் எடுத்துட்டு வர போறேன், இந்த பாட் எடுத்துட்டு வந்தேன்னா 25% ஆஃப் த ஹெட் கவுண்ட் வந்து நான் ரெடியூஸ் பண்ணிடுவேன். அப்படியே பட்ஜெட் நிறைய கேட்டு கேட்டு பண்றதாக கேள்விப்படுறோம். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் மோர் ஆஃப் தி லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் ஓடுது. நெக்ஸ்ட் கமிங் டு த பார்ட் ஆஃப் பட்ஜெட்ரி கண்ட்ரோல், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பட்ஜெட்ரி கண்ட்ரோல். பட்ஜெட்டுக்கும் பட்ஜெட்ரி கண்ட்ரோலுக்கும் உங்களுக்கு புரிஞ்சதுல டிஃபரன்ஸ்? யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்ல? ஏதாவது டவுட்? பட்ஜெட்ரி கண்ட்ரோல்னா என்ன அர்த்தம்னா, போன வருஷத்தோட பட்ஜெட் இருக்கும். போன வருஷத்தோட ஆக்சுவல்ஸும் இருக்கும். அத கம்பேர் பண்ணி நம்ம வேரியபிள், தெர் இஸ் அட்வர்ஸ் வேரியன்ஸ், அப்புறம் வந்து ஃபேவரபிள் வேரியன்ஸஸும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல வி வில் ஹாவ் டு காஸ்ட் அக்கவுண்டன்ட் ஹாஸ் டு கோ இன் டெப்த். எதுக்கு இங்க சேவிங்ஸ், ஓகே, எதுக்கு இங்க அட்வர்ஸ், ஓகே, இங்க அட்வர்ஸ் இருக்கு, அந்த அட்வர்ஸ் வேரியன்ஸ்க்கு இந்த வருஷமே ஆக்ஷன் எடுத்துட்டாங்களா இல்லையா, அப்படி ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னா என்ன ஆக்ஷன்,
எவ்வளோ பீரியட் ஆஃப் டைமுக்கு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அவங்க ஆக்ஷன் எடுத்திருக்கிறது வந்து ப்ரூடென்ட்டா? அப்படின்றது பார்க்கிறது தான் பட்ஜெட்டரி கண்ட்ரோல். ஓகேவா? ஏன்னா சர்டைன் திங்ஸ் மைட் நாட் கம் டு த நோ பர்வியூ ஆஃப் தி காஸ்ட் அக்கவுண்டன்ட்ஸ். ஸோ அந்த மாரி இதுல வந்து வி ஹேவ் டு பி வெரி வெரி கிளியர். பட்ஜெட்டரி கண்ட்ரோல் பண்ணும்போது காஸ்ட் அக்கவுண்டன்ட் வந்து ரொம்ப கிளியரா இருக்கணும். இது ஏன் பண்றோம்? இது ஏன் பண்ணல? கொஸ்டினிங் தான் அவரோட வேலையே. நம்ம பட்ஜெட்டிங் டீம்லலாம் இருக்கி பார்த்தீங்கன்னா, அப்படியே எப்ப பாரு கொஸ்டினிங் மென்டாலிட்டிலயே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்க? சில பேர் பார்த்துருக்கீங்களா? அதாவது அவங்கள அப்படி 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 ஃபைன் டியூன் ஆயிடுவாங்க அவங்க. அந்த இதுலயே அந்த ரோல் எடுத்தாலே அந்த மாரி. ஏன்னா, இவங்கள கேள்வி கேட்கறதுக்கு மேலேருந்து நெறைய பேர் உட்கார்ந்துட்டு இருக்கனால, ஒரு பெரிய ஹை ரெஸ்பான்சிபிலிட்டி தலையில உட்கார்ந்துட்டு இருக்கும்ல. அதனாலேயே அவங்க நெறைய கேள்வி கேட்டு கேட்டு தே வில் கெட் அ கிளாரிட்டி. அண்ட் பிசினஸ் பார்ட்னர்ஸோட செம ரேப்போல இருப்பாங்க இவங்கலாம். என்ன பிசினஸ் சேஞ்ச் பண்ணாலும் உடனே இந்த நான் நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து டக்குனு நம்பளுக்கு அந்த பட்ஜெட்டுக்கு, நம்பளோட போர்ட்ஃபோலியோக்கு இந்த பிசினஸ்ல பண்ற சேஞ்ச் எப்படி இம்பாக்ட் ஆக போகுது? அப்படி யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கும்போது வென்எவர் தே கெட் இன்டு சம் டிஸ்கஷன்ஸ் ஒரு கிளாரிட்டி எடுத்துட்டு வராங்க. தே வில் ரைஸ் ரைட் கொஸ்டின்ஸ் ஸ்ரீ. ரைட் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்றது at the right time is very important for a cost accountant, especially in the portfolio of budgeting and forecasting. அண்ட் வந்து கேம்பஸ் இன்டர்வியூல இது இஸ் a very important question. உங்களுக்கு ஒரு கையில ஒரு பட்ஜெட்ட குடுத்துட்டு, ஹவ் டு யூ டூ இட்? ஏன் இது பண்ணியிருக்கீங்க? ஏன் இப்படி பண்ணக்கூடாதுன்ற கேள்விகள்லாம் வந்து நெறைய கேட்பாங்க. வெரி இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நான் வந்து ஒரு எல்&டிக்கு இப்போ ஒரு பட்ஜெட் பண்ணியிருக்கேன் ஸ்ரீ. ஓகே. ஒரு ஒரு காலேஜ் அசைன்மென்ட்காக பண்ணியிருக்கேன். ஐ வில் ஷேர் இட் வித் யூ. ஓகே. ஒரு லைவ் பட்ஜெட் பண்ணியிருக்கேன். என்னோட அசம்ப்ஷன்ஸ்லாம் போட்டு, ரியலிஸ்டிக் அசம்ப்ஷன்ஸ்லாம் போட்டு, பட் வித் பி&எல் பட்ஜெட் தான் பண்ணியிருக்கேன். ஐ வில் ஷேர் இட் வித் யூ. நீங்களும் வென்எவர் யூ கெட் டைம் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா, வேற ஏதாவது ஒரு பட்ஜெட் டாபூரோதோ, பிரிட்டானியாவோடதோ, ஈவன் யூ கேன் டேக் ஷெல் பட்ஜெட் ஆர் எனிதிங் யூ கேன் டேக் இட் அப் அண்ட் ட்ரை டு டூ சம் ஒரு மாரி ஒரு ட்ரையல் ரன் மாரி பண்ணிப்போங்க. இப்ப இல்ல எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு எப்போ ஓகேவா? ஸோ அது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்க்கும் பட்ஜெட்டரி கண்ட்ரோலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல நம்ம என்ன பார்ப்போம்? இது ஃபேவரபிள் வேரியன்ஸ், இது அட்வர்ஸ் வேரியன்ஸ் இந்த மாரியே பார்ப்போம். ஓகே. ஆம், பட்ஜெட்டரி கண்ட்ரோல்ல என்ன பார்ப்போம் அப்படின்னா, இந்த காஸ்ட் ஏன் அதிகமா இருக்கு? இந்த காஸ்ட் ஏன் கம்மியா இருக்கு? ஸோ வி ஆல்வேஸ் டிராவல் வித் ஜஸ்ட் ரூபீஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பட்ஜெட்டரி கண்ட்ரோல். பட் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் நீங்க பார்த்திருப்பீங்கல்ல. இவ்ளோ கேஜிஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் அட்வர்ஸ் ஆயிருக்கு ஆக்சுவல்க்கும், பட்ஜெட்க்கும் அப்படின்றது இல்லாம அப்போ இட் இஸ் ஆக்சுவலி expressed in terms of both quantitative as well as monetary. It is expressed both in monetary items. ஸ்ரீ ஸ்ரீ சாரிம்மா. ஒரே ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். சாரி. ஒரு ஒரு எங்க அப்பா என்னமோ திடீர்னு ஒண்ணு கேட்கிறாரு. ஒரே நிமிஷம். சாரி. சாரிம்மா. ஆ. இல்ல ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் முடிக்கல ஸ்ரீ. பட்ஜெட்ரி பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டாண்டர்ட் பட்ஜெட்ரி ஈஸி ஸ்ரீ. நான் முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல இல்ல இல்ல. இல்ல இல்ல இல்ல. முடிக்கல. ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் வந்து ஆ பட்ஜெட்ரி முடிச்சுட்டு ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் முடிக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டேன். ஏன்னா பட்ஜெட்ரி வந்து ரொம்ப ஈஸி சம்ஸ். ஸோ நீங்க உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது அது கடகடன்னு போட்டு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் வந்து நாளைக்கு எடுப்பேன் ஸ்ரீ நானு. ஓகேவா? ஆ. ஸ்ரீ உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியும் இல்லையா? பண்ணலாம். ஓகே ஃபைன். இப்போ வந்து ரைட். இதான் ஸ்ரீ இதோட மெயின் டிஃபரன்ஸே தான். இது போத் இன் டர்ம்ஸ் ஆஃப் குவான்டிடேட்டிவ் அண்ட் மானிட்டரி டர்ம்ஸ். இது வந்து ஒன்லி எக்ஸ்பிரஸ்ட் இன் மானிட்டரி டர்ம்ஸ். இது வந்து சிஸ்டம் ஆஃப் அக்கவுண்டிங். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் என்ன சொல்லும்னா, ஓகே இது அட்வர்ஸ் வேரியன்ஸ், இது வந்து நார்மல் ஃபேவரபிள் வேரியன்ஸ்னு சொல்லும். அவ்வளவுதான். பட்ஜெட்ரி தான் ஓகே அட்வர்ஸ் வேரியன்ஸ், நார்மல் வேரியன்ஸ் ஓகே. ஆனா அதுக்கான ஆக்ஷனை வந்து எடுத்தாச்சா அப்படின்னு சொல்றது பட்ஜெட்ரி கண்ட்ரோல். ஓகே. இட் இஸ் a projection of cost accounts, it's a production of financial accounts. பட்ஜெட்ரி கண்ட்ரோல் வந்து எப்பவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் வந்து திருப்பி திருப்பி இட் இஸ் லைக் நான் பண்ண தப்பே திருப்பி பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு ஒரு டூல் மாதிரி இருக்கிறது பட்ஜெட்ரி கண்ட்ரோல்.
ஆனா எனி அட்வான்டேஜ் வில் பி சப்போர்ட்டட் பை அ டிஸ்அட்வான்டேஜ் இல்லையா? ரொம்ப டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். நெறைய பேர கனெக்ட் பண்ணணும். சம்டைம்ஸ் மார்க்கெட்ல வந்து ரொம்ப ப்ரெடாமினன்ட்டா சேஞ்சஸ் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பட்ஜெட் வந்து யோசிக்கிற விஷயம் வந்து மே கோ ஃபார் அ டாஸ். ஊகா வி ஆர் இன் அ ஊகா வேர்ல்டுன்னு சொல்றாங்க ஸ்ரீ. அப்படின்னா வொலாட்டிலிட்டி, வி ஃபார் வொலாட்டிலிட்டி, யூ ஃபார் அன்சர்டனிட்டி, சி ஃபார் காம்ப்ளெக்சிட்டி, ஏ ஃபார் ஆம்பிக்விட்டி. ஸோ ஆஃப்டர் கொரோனா நார்மலா வந்து மேனேஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, வி தே கால் இட் அஸ் வி ஆர் இன் அ ஊகா வேர்ல்ட். இட் மீன்ஸ் தட் வி ஆர் டோட்டலி இன் அ uncertain world where we are unable to predict the events happening in the next minute. அதனால இப்ப the entire globe they started calling VUCA world. Okay. And then preparation of budgets. ஜென்ரலா வந்து இப்ப நம்மளோட ஷெல்லுல பாத்தீங்கன்னா பாட்டம் அப் ஃபோர்காஸ்டிங் பண்ணுவாங்க. ஓகேவா? பட் சம்டைம்ஸ் வந்து நம்மளோட கவர்மெண்ட் பட்ஜெட் இருக்கு இல்லையா? நிர்மலா சீதாராமன் ஜி வந்து பிரசன்ட் பண்றாங்களா? அது வந்து டாப் டவுன் பட்ஜெட்டிங். டாப் டவுன் பட்ஜெட்டிங்னா ஐ ஹாவ் அ டார்கெட் 400 க்ரோஸ் டார்கெட்னா அதுலேருந்து நான் கீழே ட்ரில் டவுன் பண்ணி எடுத்துட்டு வருது டாப் டவுன். பட் ஆஸ் ஃபார் அஸ் பாட்டம் அப் அப்ரோச்னா கீழேந்து ஒன்னொன்னா ஒரு ஒரு சின்ன சின்ன காஸ்ட் லைன்ல இந்த போஸ்டேஜ் எக்ஸ்பென்சஸ், எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ், லைட்டிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்ம ஃபோர்ட்ல வந்து சாரி ஷெல்லுல வந்து ஃபுல்லா பாட்டம் அப் அப்ரோச் தான் நம்ம இது பண்றோம். ஒரு ஒரு காஸ்ட் லைன்ஸ் ஒரு ஒரு எல்லாமே வந்து அந்த அந்த இதுல தான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் we have a number at the top. We talk to the business partners. Then on discussing with them we try to negotiate the number and we submit it. But government budgetன்றது வந்து இந்த வாட்டி அதுவும் எஸ்பெஷலி 2026 கவர்மெண்ட் பட்ஜெட் வந்து இட்ஸ் அ டாப் டவுன். என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அடுத்த ஒரு 15 இயர்ஸ்க்கான பட்ஜெட்டை பண்ணிருக்காங்க அவங்க. ஸோ வெரி மைல்டு சேஞ்சஸ் ஹஸ் ஹேப்பன் டு த பட்ஜெட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? நெகோஷியேட்டட் பட்ஜெட்ன்றது என்னன்னா, இப்போ இப்போ வந்து when I say shell budget or Ford budget or HSBC anything like that, சில ஏரியாஸ் மட்டும் இருக்கும் ஸ்ரீ. லைக் நான் இப்ப சொல்றேன் இல்ல ரீசெண்டா தட் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் ஆஃப் ஆல் த கம்பெனிஸ் இவ்ளோ நான் ஏஐ எடுத்து என்னமா ஆ கரெக்ட். சில பேர் இருப்பாங்க. கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பட்ஜெட். நான் அது பண்ண போறேன், இது பண்ண போறேன் அப்படின்னு. ஆனா ப்ராபப்லி நிஜமாலே தே வில் ஹேவ் அ பிளான். தே வில் கம் அப் வித் அ பிளான் அண்ட் நிஜமாலே நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல இப்ப பாத்தீங்கன்னா ஏஐ தான் இஸ் கோயிங் டு பி எவால்விங் இல்லையா? இந்த நெக்ஸ்ட் அதுதான் சொல்றாங்க. அப்பனா ஏஐனா என்ன மோர் ஆஃப் ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட், மோர் ஆஃப் ஆட்டோமேஷன்ஸ், மோர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு டு சிம்பிளிஃபை அ ஜாப். இஸ் திஸ் ரிசோர்ஸ் ரெக்வயர்ட் ஆர் நாட்? இந்த மாதிரி ஒரு சூப்பரான வந்து அவங்க ஒரு பிளான் வச்சுன்னு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட்ஜெட் பிரசன்டேஷன் போது. இவர் வந்து ஹெட் வந்து நோன்னு சொல்ல முடியாதுல்ல. அவரோட எண்டுல வந்து காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். இப்ப எல்லா கம்பெனிஸும் அந்த டார்கெட் தான். எவ்ளோ காஸ்ட் கண்ட்ரோல் பண்றியோ காஸ்ட் கண்ட்ரோல் தான். அதுக்கு சப்போர்ட்டிவா இந்த லேர்னிங் அண்ட் டெவலப்மென்ட் டீம் எடுத்துட்டு வராங்கன்ற போது, கண்டிப்பா அவர் வந்து அத தான் வேற யாருக்குமே சேல்ஸ் பட்ஜெட்க்கோ, இல்ல புரொடக்ஷன் பட்ஜெட்க்கோலாம் குடுக்க மாட்டாரு அவரு. அவரோட டார்கெட் வந்து காஸ்ட் கம்மியாகுதா? அப்ப அதனால அதுதான் டார்கெட் ஆஃப் த டே. டார்கெட் ஆஃப் த இயர். நீட் ஆஃப் தி ஹார். அப்ப அவங்களுக்கு தான் அங்க தான் நெகோஷியேட்டட் பட்ஜெட் வில் பிளே எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகேவா? அண்ட் தென் பார்ட்டிசிபேட்டிவ் ஒரு காலத்துல வந்து லைக் ரொம்ப எம்பசிஸ் வந்து காஸ்ட் கண்ட்ரோல்க்கு இல்ல. நெறைய ஆர்கனைசேஷன்ஸ்ல. ஆனா ஆஃப் லேட் எல்லாமே இப்ப வந்து கேப் கட் பண்றதா நீங்க ஓன் வெஹிக்கிள்லயே வாங்கன்னு சொல்றாங்க. ஏதாவது வாங்கணும்னா உங்களோட ஓன் ஹெட்செட் எடுத்துக்கோங்க, வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. அண்ட் அந்த மாதிரி ஏன்னா அவங்களுக்கும் அங்க இந்த எண்ட்ல பிரஷர் அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த ரீசன்ஸ்னால என்ன பண்றாங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ தே ஆர் மூவிங் த பால் டு த எம்ப்ளாயி எண்ட் அண்ட் வாட் எவர் இஸ் ரியலி ரெக்வயர்டு தே டூ இட் அந்த மாதிரி. ஓகே. பார்ட்டிசிபேட்டிவ் பட்ஜெட்டிங்னா என்ன சொல்றேன்னா பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் மாதிரி இருக்கும் ஸ்ரீ. ஒரு பிரச்சனை வருது. சில மேனேஜர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கார்டியலா இருப்பாங்க. ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையிலேருந்து அ ஒ டக்குன்னு அந்த மேனேஜரால கால் எடுக்க முடியலன்னா, டக்குன்னு எல்லா டீமும் வா லெட்ஸ் கோ ஃபார் அ மீட்டிங் சொல்ட்டு, எல்லாரோட பாயிண்ட்ஸையும் எடுத்துட்டு, அ மீட்டிங் ரூம்லயே எல்லாரோட பாயிண்ட்ஸ் கிரேட் 1, கிரேட் 2லாம் இல்லாம எல்லாரோடதையும்
பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு then he'll try to do a mapping for himself and then he will come up with a result. Participating budgeting வந்து for short term issues இருக்குல்ல, it will play a very important role. So people also at a very lower grade they feel motivated. பரவாயில்லப்பா நம்ம சொல்றதையே கேக்குறாங்க, நம்ம சொல்றதையும் கொஞ்சம் லிசன் பண்றாங்கன்ற ஒரு ஃபீல் குட் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இன் பட்ஜெட்டிங் ப்ராசஸ் ஹை லெவல்ல பாத்துக்கோங்க ஸ்ரீ. கம்யூனிகேட் பண்ணோம். அப்புறம் வந்து ப்ராப்பரா ஒரு ஒரு கண்ட்ரோல் எடுத்துட்டு வரணும். இதுக்கு மேல பட்ஜெட் பண்ணிட்டே இருந்தா பட்ஜெட்டே பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். அதாவது அதுல வந்து மெட்டீரியாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப சின்ன ஒரு போர்ட்ஃபோலியோக்கு ரொம்ப டைம்லாம் எடுத்துக்க கூடாது. சாதாரண சின்ன போர்ட்ஃபோலியோ பட் ஆனா அந்த சின்ன போர்ட்ஃபோலியோ there is lot of opportunities for better prospects there is a that makes sense. அந்த மாதிரி இருக்கு. ஸோ அப்போ டைமிங்கையும் அது தகுந்த மாதிரி அழகா பிளான் பண்ணிக்கணும். ஸோ தென் நெகோசியேஷன் கரெக்டா, நெகோசியேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ரீ. பட்ஜெட்னாலே நெகோசியேஷன் தான். எங்க சார் சொல்வாரு, the more negotiating skills you have, the effective budget and realistic budget you do அப்படி சொல்வாரு. ஸோ நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் வந்து நான் ரொம்ப ரொம்ப லீடர்ஷிப் ஸ்கில்ன்றது வேற. நெகோஷியேட்டிங் ஸ்கில் வந்து நம்ம பயங்கரமா டெவலப் பண்ணிக்கிறோம் ஆஸ் அ காஸ்ட் அக்கௌண்டன்ட். அதெல்லாம் வந்து இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்ல வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிற ஒரு ஆஸ்பெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் இதெல்லாம் முடிஞ்ச உடனே அப்பாடி ஓகே பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணிடுவாங்க. பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணாலும் நம்மளோட வேலை முடியுமா? முடியாது. ரிவ்யூ பண்ணோம். ஆன்கோயிங் ரிவ்யூ ஆஃப் பட்ஜெட்ஸ். ரிவ்யூ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ல. எனிதிங்ல பட்ஜெட் பண்ணாலும் பார்த்துட்டு இருக்கணும். நான் ஒரு வேலை செஞ்சாலும் புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிட்டேன் ஒரு வேலைன்னா அப்படியே விட்டுற முடியாது. யாரோ ஒருத்தர்கிட்ட குடுத்தாலும் விட்டுற முடியாதுல்ல. அது வேலை நடந்திருக்கா? இல்லையா? கரெக்ட்டா பண்றாங்களா? ஏதாவது ஃப்ளா ஆகுதா? அவங்களுக்கு ஏதாவது நம்ம பார்க்கணும் இல்லையா? அதுதான் பட்ஜெட்லயும் பண்ணியாகணும். ஸோ இது வந்து ஹை லெவல்ல கோ த்ரூ பண்ணிக்கோங்க ஸ்ரீ. ஓகே. தென் கம்மிங் டு த பாயிண்ட் ஆஃப் பட்ஜெட். இப்ப நம்ம சம்க்கு வரோம். தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட். டைமு, ஃபங்ஷனு, கெப்பாசிட்டி. டைம்ல இந்த 3 கேட்டகரிஸ் ஆகுது. ஃபங்ஷன்ல மாஸ்டர் பட்ஜெட், ஃபங்ஷனல் பட்ஜெட். கெப்பாசிட்டில ஃபிக்ஸட் பட்ஜெட், ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட். இப்ப பாருங்க ஸ்ரீ, கம்மிங் டு தி ஃபர்ஸ்ட் சம். இல்லஸ்ட்ரேஷன் 26. நீங்க ஆக்சுவலா இது போட்டிருப்பீங்கன்றது மை இன்ஸ்டிங் சேஸ். போட்டிருக்கீங்களா ஆல்ரெடி நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது? சம் படிச்சு பாருங்க ஸ்ரீ. செம்ம ஈஸி ஸ்ரீ. இப்ப இல்ல. முன்னாடி முன்னாடி போட்டிருப்பீங்களோன்னு தோன்றுது. ஜஸ்ட் பார்த்திருப்பீங்க இது கண்டிப்பா. ஒரு பார்க்கர் கம்பெனி இருக்கான் ஸ்ரீ. ஓகேவா? நீங்க பட்ஜெட்ல ரொம்ப எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல 3 விஷயம் ரொம்ப நீங்க நல்லா ஜஸ்ட் டேக் கேர் பண்ணிக்கோங்க ஸ்ரீ. ஒண்ணு வந்து சம்ம பொறுத்த வரைக்கும் ரா மெட்டீரியல பத்தி பேசுறாங்களா? இல்ல ஃபினிஷ் ப்ராடக்ட் பத்தி பேசுறாங்களான்ற ஃபர்ஸ்ட் டிட்டர்மைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரா மெட்டீரியல் பத்தியும் நடுவுல பேசுவான், அவுட்புட்டையும் பத்தி பேசுவான். ஸோ அப்ப அங்க ஒரு மைல்டு கன்ஃபியூஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ ஸோ பி வெரி கிளியர் வித் வாட் இஸ் யுவர் இன்புட் தே ஆர் டாக்கிங் அபவுட், வாட் இஸ் யுவர் அவுட்புட். நம்பர் 2, பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் பிளான் யுவர் சம் டைமிங். ஓகேவா? 10 நிமிஷம்னா 15 நிமிஷம்னா 15 நிமிஷத்தோட. ஏன்னா கேஷ் பட்ஜெட்டும் பெருசு, ஃபிளெக்சிபிள் பட்ஜெட்டும் பெருசு. இது ரெண்டுத்துல இருந்து நிறைய வர சான்சஸும் ஜாஸ்தி. ஓகே. சம் டைமிங் வந்து நல்லா பிளான் பண்ணிக்கோங்க. 3வது, இந்த பட்ஜெட்டரி கண்ட்ரோல்ல கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் தியரி ஆல்சோ. ஓகே. தேர் இஸ் ஒன் கான்செப்ட் கால்ட் அஸ் ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங்னு ஒன்னு இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸ்டேஜ் 1க்கு இம்பார்ட்டன்ட், ஸ்டேஜ் 2க்கு இம்பார்ட்டன்ட், 3க்கும் இம்பார்ட்டன்ட், 4க்கும் இம்பார்ட்டன்ட். ஃபைனல் வரைக்கும் அந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கொஸ்டின் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 விஷயம் நீங்க பண்ணீங்கன்னா பட்ஜெட்ல எனி சம் யூ கேன் கிராக் இட் அவுட். ஸ்ரீ அந்த சின்ன நோட் எடுத்துக்கோங்க. நான் ஃபார்மேட் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ப்ரொடக்ஷன் பட்ஜெட் அண்ட் சேல்ஸ் பட்ஜெட் ஸ்ரீ. ஓகே. ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டுக்கு டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு இது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா கேட்பாங்க ஸ்ரீ. இதுல வந்து குழப்பி குழப்பி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி ஹார்ட்லி ஒரு 5% தான். ஓகேவா? ஸோ ப்ரொடக்ஷன் பட்ஜெட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏ, பி 2 இது குடுத்துருக்காங்க. டேட்டா மிஷினரியோடது குடுத்துருக்காங்க. அந்த மிஷினரியிலேருந்து இவ்ளோ அவுட்கம் எடுத்துட்டு வர போறாங்களாம். எப்படின்னா, டிசைர் இன்வென்டரி குளோசிங் வந்து 4000 இருக்குன்னு நெனைக்கிறாங்க. ஓப்பனிங் அதோட இன்வென்டரி எஸ்டிமேட் இது எல்லாமே எஸ்டிமேட்ஸ் தானே இல்ல பட்ஜெட். 4500 இருக்குன்னு நெனைக்கிறாங்க. ஆனா டிமாண்ட் மார்க்கெட்ல டிமாண்ட் வந்து 7500. அப்போ இப்ப அவன் என்ன கேட்கிறான்னா, புரொடக்ஷன் பட்ஜெட்டையும் பண்ணு, சேல்ஸ் பட்ஜெட்டையும் பண்ணுன்றான். ஒரு யூனிட்டுக்கு வந்து ரூ. 75 ஆகுது ஸ்ரீ. அது விக்கிறதுக்கு பிரைஸ். அப்போ சேல்ஸ் பட்ஜெட் வந்து ரொம்ப ஈஸி. ஒரு யூனிட்டுக்கு ரூ. 75னா 7500 யூனிட்டுக்கு எவ்வளோ? 5,62,500. சிம்பிள் மனக்கணக்கு ஸ்ரீ தான். இது சேல்ஸ் பட்ஜெட். புரொடக்ஷன் பட்ஜெட் பாருங்க. சேல்ஸ் நான் இவ்வளவு எதிர்பார்க்கிறேன் 7,500. என்கிட்ட க்ளோசிங் இன்வென்டரி இவ்வளவு வரும்னு எதிர்பார்க்கிறேன்.
ஓப்பனிங் இன்வென்டரி இவ்வளவு இருக்குன்றதும் நான் எதிர்பார்க்கேன். அப்போ ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டுக்கான சிம்பிள் அப்ரோச் என்னன்னா, சேல்ஸ் ஆட் க்ளோசிங் இன்வென்டரி மைனஸ் ஓப்பனிங் இன்வென்டரி. ஓகே. ஸோ 7,500 சேல்ஸ் பிளஸ் யுவர் க்ளோசிங் இன்வென்டரி. எண்டிங் இன்வென்டரின்றது க்ளோசிங் இன்வென்டரி. இன்வென்டரின்றது ஸ்டாக் ஸ்ட்ரீம். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சேல்ஸ், எஸ்டிமேட்டட் சேல்ஸ் பிளஸ் எஸ்டிமேட்டட் க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் எஸ்டிமேட்டட் இன்வென்டரி, ஓப்பனிங் இன்வென்டரி வில் கிவ் யூ டோட்டல் ப்ரொடக்ஷன். இதான் ப்ரொடக்ஷன் பட்ஜெட். இது 2 மார்க்ஸ்ல வருது ஸ்ரீ. சம்ம. ஸோ நீங்க அந்த ஃபார்முலா நோட்ல என்ன எழுதிக்கோங்கன்னா, ஒரே நிமிஷம். பாருங்க ஸ்ரீ. அந்த சின்ன நோட்ல ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க ஸ்ரீ. சேல்ஸ் பட்ஜெட்ன்றது செல்லிங் பிரைஸ் பர் யூனிட் இன்டு சேல்ஸ் அண்ட் குவாண்டிட்டி. அவ்வளவுதான். செல்லிங் பிரைஸ் பர் யூனிட் இன்டு எஸ்டிமேட்டட் சேல்ஸ் will give you sales budget. MCQ question ஸ்ரீ இது. ஓகே. டைப் 1 MCQ question. ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டோட ஃபார்முலா பாருங்க ஸ்ரீ. சேல்ஸ் பிளஸ் க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக். சேல்ஸ் பிளஸ் எஸ்டிமேட்டட் க்ளோசிங் ஸ்டாக் minus estimated opening stock. எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க ஸ்ரீ. ஓகே குட். ஸோ இந்த சம் நீங்க போட்டுறீங்களா ஸ்ரீ? ஆ, இது எப்படி நீங்க ஹோம்ஒர்க்கா கவர் பண்றீங்களா இல்ல இப்ப கிளாஸ்ல போடுறீங்களா? ஓகே. ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 27 பாருங்க ஸ்ரீ. ப்ரிப்பேர் அ ப்ரொடக்ஷன் பட்ஜெட் ஃபார் 3 மந்த்ஸ். இது நீங்க ட்ரை பண்ணுங்களேன். சும்மா கால்குலேட்டர் வச்சு ட்ரை பண்ணி பாருங்களேன். ஏ பி சி டி 4 ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க ஸ்ரீ. ஓப்பனிங் எஸ்டிமேட்டட் கொடுத்துருக்காங்க ஸ்ரீ. அப்புறம் எஸ்டிமேட்டட் சேல்ஸ் 10,000 சொல்லியிருக்காங்க. க்ளோசிங் எஸ்டிமேட்டட் நீங்க சொல்லுங்க ப்ரொடக்ஷன் எவ்வளவு வரும்ட்டு. ம். ம். ஆ. அவ்வளவுதான். சூப்பர் ஸ்ரீ. முடிச்சிருவீங்க. சூப்பர். வெரி குட் ஸ்ரீ. அவ்வளவுதான். இந்த ஃபார்முலா மட்டும் அது எதுக்கு எழுதிக்கோங்க ஸ்ரீ. நீங்க ஈஸியா முடிச்சிடலாம். அவ்வளவுதான். இது மேஜரா ஃபார்மேட் தான் ஸ்ரீ. இது வந்து மார்ஜினல் காஸ்டிங்ல எப்படி ஃபார்மேட்? சேல்ஸ் லெஸ் வேரியபிள் காஸ்ட் கான்ட்ரிபியூஷன் லெஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் அப்புறம் பிவி ரேஷியோ பிஇபி அவ்வளவுதான். அதை வச்சு நீங்க டிராவல் பண்ணலாம் ஸ்ரீ. மார்ஜினல் காஸ்டிங் சிம்ஸ் போட்டு பாத்தீங்களா ஸ்ரீ? எப்படி உங்களுக்கு ஈஸியா இருந்ததா? பரவாயில்ல ஸ்ரீ. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. என்ன நம்ம கமா தானே போட்டிருக்கோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க கண்டினியூ பண்ணிட்டு சொல்லுங்க. ஏதாவது டவுட்னா சொல்லுங்க. ஆனா எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்மேட் வச்சு வச்சு அப்படியே டிராவல் பண்ணுங்க ஸ்ரீ. ஆ, புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சம்முக்கும் அவங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அப்ரோச் எடுத்துட்டு வராங்க. ஓகேவா? ஆனா நீங்க எப்பவுமே எல்லாத்துக்குமே இப்ப நீங்க அதுனாலும் உங்களுக்கு எனக்கு ஓகே தான். உங்களுக்கும் ஓகே தான். ஆனா நீங்க டைம் சேவிங் எதுன்றத பாத்துக்கோங்க. நான் எனக்கு அப்சர்வ் பண்ணதுல ஒரு ஃபார்மேட்டா இருந்தா ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஈஸியா இருக்கும்னு நினைச்சுட்டு அப்படி நான் ஃபுல்லா என்னோட எக்ஸெல் ஃபைல்ஸ் அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கறத அப்படி டிராவல் பண்றேன். ஓகேவா?
டைம் சேவிங்கும் பார்த்துக்கோங்க. கீழ இருந்து மேல போறது, மேல அந்த அந்த ஃபார்மேட்லயே ரெவால்வ் அரவுண்ட் வரா மாரி இருந்ததுன்னா, உங்களுக்கு இன்னும் டிசிஷன் மேக்கிங்க்கும் ஈஸியா இருக்கும். ஒரு பிக்சர் கிடைக்கும், வியூ கிடைக்கும். அந்த மாதிரி சொல்றேன். ஓகே. ஸ்ரீ இல்லஸ்ட்ரேஷன் 28 பாருங்க ஸ்ரீ. ஆம், ஒரே ஒரே நிமிஷம் ஸ்ரீ. இது மட்டும் அடுத்த